நாமத்தினாலே கூறி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழியிலும் நாங்கள் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம். நாங்கள் முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்கு துன்பை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் உங்களுடைய வார்த்தையை கர்த்தாவே சுவாமி பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தருணத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைய உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் ஒவ்வொரு மீதும் வந்து அமர்ந்து அவர்களுடைய வசனத்தை கர்த்தாவே கேட்குள்ளாய் மாத்திரமல்ல அதன்படி செயல்களாயும் ஒருவரையும் நடத்தும்படியாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம். அப்படி நீங்க செய்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைய பேசுகிறது நான் அல்ல, என்னை மறைத்து நீர் உண்மை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிருபை நன்றி செலுத்துகிறோம். இடத்திலே கூடி உங்களுடைய வசனத்தை கேட்கிறவர்களும் அன்றைய வலைதளங்களிலே கர்த்தாவே சுவாமி இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களை கர்த்தராகிய ஆண்டவர் தாமே ஒவ்வொரு தனித்தனி நபர்களாயும் ஒவ்வொரு குடும்பமாயும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை நீதியின் பாதைகளிலே நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இனி நாளிலே நாங்கள் பார்க்க போவதற்கான இந்த வார்த்தையினுடைய ஒரு தலைப்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், சாரே, ஏன் உனக்கு நல்ல பலன் கிடைக்கவில்லை, ஏன் உனக்கு நல்ல பலன் கிடைக்கவில்லை என்றதான ஒரு தலைப்புல தான் நாங்கள் நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சாரி, அப்ப நாங்கள் வாசிச்ச முதலாவது வசனத்துல வந்து துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழிகள் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்ப நல்ல கவனிங்க, இன்றைக்கு இந்த உலகத்துல நாம இருக்கிறதான இந்த சமுதாயத்துல எங்களுடைய பக்கங்கள்ல நிறைய விதமான ஜனங்களுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கிற பொழுது இவங்க அதாவது தேவனுடைய வார்த்தை இல்லாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதவர்கள், தேவனுடைய வார்த்தையில தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தங்களை ஒப்புவிக்காத இருக்கக்கூடியதான எல்லா ஜனங்களையும் நீங்க பார்க்கும் பொழுது இவங்க எல்லாருக்குள்ளையும் துன்மார்க்கம் நிறைந்திருக்கிறதை எங்களால் பார்க்க முடியும். நல்ல கவனிங்க, அதாவது துன்மார்க்கம் சொன்னா நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா அது கெட்ட மார்க்கம், அது தீய மார்க்கம் அப்படின்றது ஒரு ஒரு கருத்தை வெளிப்படுத்துது. அப்ப இந்த தீய மார்க்கம், தீய சிந்தனை அவர்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இருக்கும். அந்த தீய சிந்தனை உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அவங்க தங்களுக்குள்ள இருக்கிற சிந்தனைகள்ல மட்டும்தான் அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. என்னால கவனிச்சு பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு தான் இந்த மூளையினுடைய அளவு இருக்குது. இந்த மூளைக்குள்ள வந்து ஆண்டவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை வச்சிருப்பாரு இல்லையா. அப்ப அதுக்குள்ள அவங்க வந்து தங்களால் கற்றுக்கொண்ட காரியத்தை, தங்களுக்கு ஏற்ற திறமைகளுக்குரிய விஷயங்கள், தாங்க நம்பின காரியங்கள் எப்படி இப்படியான விஷயங்களை கொண்டுதான் மற்றவர்களுக்கு என்ன செய்வாங்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களால கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் என்ன செய்வாங்க, அவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது கர்த்தர் இல்ல, கர்த்தருடைய வேதம் இல்ல, கர்த்தர் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் யாராகவே இருந்தாலும் அவருடைய ஆலோசனை மிகவும் பெருமையாகவே என்ன செய்யப்படும், அது காணப்படுகிறதாக இருக்கும். அதே மாதிரி அப்படிப்பட்ட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், அவர் மனிதனை தமது சாயலாகவே தமது ரூபத்தின்படியையும் படைத்திருக்கிறார் என்றதான அந்த அறிவை, அந்த உணர்வை இழந்தவர்கள் இப்படிப்பட்டவருடைய ஆலோசனையை கேட்கிறது நிமித்தம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தங்களை உருவாக்கின, தங்களை படைத்து, தங்களை ஆசீர்வதிக்கிற, தங்களை நல்வழியில் நடத்தக்கூடிய ஆண்டவருடைய நாமத்திற்கு விரோதமான பாவத்தை அவர்கள் செய்வதாக மாறுகிற பொழுது அவர்கள் பாவிகளாக மாற்றப்படுகிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. அப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பரியாசக்காரர்கள் இவங்க யாரும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, உண்மையாகவே ஆண்டவர் வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க இன்னைக்கு இருக்கிற உலக என்ன செய்யும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உருவங்கள்ல தான் கடவுளை தேடுவார்கள். அப்ப ஒவ்வொரு உருவ வழிபாடுகள்ல கடவுளை தேடுவாங்க. இந்த உருவ வழிபாடே இல்ல, இங்க ஒன்றுமே இல்ல, இவங்க ஆகாயத்துல கத்திட்டு இருக்கிறாங்க, ஆகாயத்துல சிலம்பம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய மாதிரி கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய மெய்யான தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவங்க வந்து பரியாசம் பண்ணி கேலி பண்ணுகிற ஒரு கூட்டமாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி, நாங்க எங்களை கைப்பட மாலைகளை கட்டுறோம், மாலையை கட்டி கொண்டு போய் எங்களுடைய தெய்வங்களுக்கு போடுறோம், அதுக்கு தூபாராதனைகள் பண்ணுகிறோம், எல்லா விதமான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க ஒண்ணுமே செய்யறது இல்லையே, ஒண்ணுமே பண்றது இல்லை. அவங்க போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வெறுமையா இருக்கிறது. ஆகவே நீங்க சும்மா ஒண்ணுமே இடத்துல போயிட்டு உட்காந்து உங்களோட காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதை விட நீங்க நல்ல காலையில விட எழுப்பி நீங்க செய்ய வேண்டிய பணிகளை செஞ்சுட்டு நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில நல்ல ஒரு வருமானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள அப்படி சொல்லியான பரியாசமான உதடுகளினாலே பரியாச காரியங்களை செய்து எங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளையும் அதன் வழியில் நடத்துவதற்கு அவர்கள் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அப்ப நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தை இல்ல, தேவன் இல்லாம, தேவனுடைய வார்த்தை இல்லாம, தேவனை குறித்த அறிவு இல்லாம யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ இவங்க எல்லாரும் வந்து நல்லவர்களாக நல்லவர்களாக நல்ல நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. நல்ல கவனிங்க, தான தர்மங்கள் பண்ணுவாங்க, புண்ணியங்கள் செய்வாங்க.
சிலர் ஏழைகள் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, உதவி உபகாரங்கள் செய்வாங்க, அன்னதானங்கள் போடுவாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவர்களிடத்துல இருக்கக்கூடியதான அவங்களுக்குரிய அறிவு, அவங்களுக்குரிய சிந்தனை, அவங்களுக்குரிய விஷயங்களை மட்டும்தான் மற்றவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, பேசிக்கொண்டிருப்பாங்க. அப்ப அதை கேட்கிற நாங்க என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கையில அதை பின்பற்றி போகக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்வாங்க, வாழ்க்கை ஆரம்பிச்சு போயிடும் சார். அதனால கண்டுக்குட்டியோட சேர்க்கிற பண்டியோட சேர்க்கிற கண்டுக்குட்டி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற பழமொழிகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது வந்து அசிங்கத்துல போய் என்ன கிடைக்கும் சொல்லி நாங்க பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்ப உணர்வு, அதாவது உணர்வு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா அவங்களுடைய அறிவு போதாமையாக இருக்கிறபடினால அவங்களுடைய ஆலோசனை ஒவ்வொரு விஷயமும் எங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அது வெறுமையாக தான் என்ன செய்யும் இருக்கும். இந்த உலகத்துல ஞானி என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படியாக ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்பினீங்கன்னு சொன்னா அதை நீங்க பார்க்கலாம். சரி, வாசிக்கும். ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு வாசிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப சத்தியத்தை வந்து அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும், அப்ப சத்தியம் இந்த உலகத்துல வந்திருக்கிறது. அந்த சத்தியத்தை அடக்கி வைப்பதற்காக அநேக பேர் என்ன செய்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, முயற்சி செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அவங்க நினைக்கிறாங்க வந்து சரிதானே, அவங்க மேல யாருக்கும் கோபம் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்றது விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா தானே, வானத்திலிருந்து தேவ கோபம் கடந்து வரும். அப்ப மனிதர்கள் எல்லாரும் எங்க நோக்கி பார்த்துட்டு இருப்போம், பூமியை நோக்கி பார்த்துட்டு இருப்போம். யாராவது ஒருத்தர் நமக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா இங்க என்ன சொல்லப்படுது சொன்னா, தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து இறங்கி வரும். அப்ப வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய கோபம் தேவனிடத்திலிருந்து வரப்போகிறது. ஏனென்று சொன்னா, சத்தியத்தை அடக்கி வைக்கும்படியான காரியத்தை இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா, அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனுடைய வசனத்தை எங்கே கொண்டு போக முடியும். அதனுடைய வசனத்தை வந்து அவங்க நாங்க படிச்சு கொடுக்கும் பொழுது அதை வந்து அவங்க என்ன பண்றாங்க, சரியான முறையில் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதுக்கு விரோதமான கருத்து என்ன பண்றாங்க, வந்து பேசுகிறாங்க இல்லையா. அதை வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் தேவன் என்ன பண்ணி தெரிஞ்சு கொண்டிருக்கிறாராம், பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிறது. ஒரு நல்ல கவனிங்க. அப்ப ஒரு நல்ல ஒரு ஓவியன் அல்லது நல்ல ஒரு பெரிய கதாசிரியர் இல்லாட்டி பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய யோசிச்சு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவோம், ஒன்று புகைத்தல், ஒரு சிகரெட்டை கையில் வச்சுட்டு அதுலேயே டைம் போய்ட்டு வந்துருப்பான். அது இல்லாட்டி அவனுக்கு என்ன செய்யலாம், அந்த வேலை என்ன செய்யலாம், செய்ய முடியாது. சில பேர் மதுபானத்தில் பிரியமுள்ளவனா இருப்பான், அது இல்லாட்டி அவனுக்கு என்ன செய்யலாம், அந்த காரியத்தை செய்ய முடியும். ஏன்னா அவன் தன்னுடைய சரீரத்தினுடைய அளவை மட்டும் இல்லாம தனக்குள்ள இருக்கிற சிந்தனையின் அளவை கூட சாதாரண ஒரு சிகரெட்டுக்குள்ள என்ன வச்சிருப்பான், அதை அடக்கி வச்சிருப்பான். ஏன்னா அவன் எதுல பைத்தியமா இருப்பான்னு பாத்தீங்கன்னா, அந்த சிகரெட்ல பைத்தியமா இருப்பான், அல்லது அவன் எதுல பைத்தியமா இருப்பான், சாதாரண ஒரு மதுபானத்துக்கு ஒரு புகையிலைக்கு அவன் என்ன செய்யப்படுத்தணும், அடிமைப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நான் வந்துருவாங்க. நல்லா கவனிங்க. அப்ப ஆகவேதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, எனக்கும் உங்களுக்கும் தகப்பனை போல, அதாவது பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே எங்களை முன்குறித்த பொழுது அவர் என்ன பண்ணிக்கிறார் சொன்னா, அவர் இரத்தத்தை எங்களுக்கு கிரயமாக செலுத்த அந்த கிரயத்தின் அந்த விலை கிரயத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணிக்கிறார் சொன்னா, சுவீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அப்ப சுவீகரிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னா நாங்கள் யார் அப்படின்னா, நாங்க தத்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள். அப்ப தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்லும் பொழுது யார் மூலம் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கும் உங்களுக்கும் விலையாக கொடுத்திருக்கிறார், கிரயமாக கொடுத்திருக்கிறார். கிரயமாக கொடுத்து எங்களை எல்லாரும் என்ன பண்ணிக்கிறார் சொன்னா, அவருக்கு வந்து தத்து பிள்ளைகளாக மாத்திருக்காங்க. தத்து பிள்ளைகளாக. அப்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்கு யாராக இருக்கிறார் பார்த்து சொன்னா, ஒன்றை விட்ட சகோதரராக இருப்பார். நல்ல கவனி, ஒன்றை விட்ட சகோதரர். அப்ப நாங்கெல்லாம் யாருடைய பிள்ளைகள் சொன்னா, பிதாவாகி தேவனுக்கு பிள்ளைகளாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப பிதாவாகி தேவனுக்கு நாங்க பிள்ளைகள் இருக்கிறபடினால நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளும் போது எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி கொள்ளுங்க. எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி சாரே நீங்க வாசிங்க. 7ஆம் வசனத்துக்கு வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நல்ல கவனிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தம், ஆண்டவராகி தேவனுக்கு இருக்கக்கூடியதான ஒரு தயவு எப்படிப்பட்டது அப்படி பார்த்தீங்க சொன்னா, சாரே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம எல்லாரையும் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் எல்லாரும் சுவீகார புத்திரராக மாற வேண்டும் என்றதுதான் தேவனுடைய மிகப்பெரிய சித்தமாக இருக்கிறது. அதுல நீங்க 3ஆவது வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன் தான் பிதா, அந்த பிதாவுக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன் பிதாவாக மாறுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை செஞ்சிருக்கிறார் வந்து
கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் யோவான் புத்தகம் 1:12 நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வருகிறார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அறிவு குறைந்த, ஆற்றல் குறைந்த, ஆயுசு குறைந்த, எந்த விதத்திலும் பூரணம் இல்லாத ஒரு மனிதனுடைய ஆலோசனைக்கு நீ என்ன செஞ்சிடாத, நீ செவி கொடுத்துறாத. ஒரு மனிதனுடைய ஆலோசனைக்கு நீ செவி கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கை படும் மோசகரமான நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், போய்விடும் என்பதிலே ஆண்டவர் எங்க மேல ரொம்ப கரிசனை உள்ள தகப்பனாக என்ன செஞ்சிட்டு இருக்கிறார். அப்ப இதைத்தான் நாங்க நீங்க பார்க்கிற பொழுது, ஏன் எனக்கு பலன் கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு காரணத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, நாங்கள் முதல் குடும்பத்தை நாங்கள் கவனிச்சுட்டு வருவோம். ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிர்கிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்திருந்தால் பாவம் செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நல்ல கவனிங்க. முதல் குடும்பம், அதாவது ஆண்டவராலே ஏற்படுத்தப்பட்ட முதல் குடும்பம், இன்றைக்கு குடும்பங்களாக இந்த இடத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதான மிக முக்கியமான காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நல்ல கவனிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் என்ற இந்த வார்த்தையினுடைய ஆழமான ஒரு கருத்து என்ன சொல்லி பார்த்து சொன்னா, ஆதாம் என்ற புருஷன் தன் மனைவியை அவள் தன்னுடைய உடல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி என்னப்படுவாள் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தன்னுடைய உடல் ரீதியாக தன்னுடைய அதாவது அவருடைய மனது ரீதியாக முழுமையுமாக அறிந்து, அப்படின்னா உடல் வாழ்க்கை. நல்ல கவனிங்க. ஒரு கணவன் மனைவி என்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய உறவு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க முதலாவது மனது ரீதியாக 2 பேர் என்ன செய்யப்பட உடன்பட வேணும். இரண்டாவது அவங்க உடல் ரீதியாக 2 பேர் என்ன செய்யப்பட வேணும்னா உடன்பட வேணும். அப்ப உடன்பட வேணும். இவங்களுடைய இணைப்பானது, இவங்களுடைய இணைவுள்ள வாழ்க்கையானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா, இவர்களுடைய அன்பான, ஆதரவான, இணக்கமுள்ள இந்த வாழ்க்கையை பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறதான ஆசீர்வாதத்தை தான் நாங்க பார்க்க போறோம். இப்ப நல்ல கவனிங்க. இவங்க சரியான முறையில நடக்கலன்னா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவம் தலைகளாக என்ன செஞ்சு போயிடும், மாறிவிடும். நல்ல கவனிங்க. அப்ப கணவன் மனைவியாக 2 பேரும் அவங்க மன ரீதியாக ஒன்றிணைந்தாங்க, உடல் ரீதியாக ஒன்றிணைந்தாங்க. இப்படி அவர்கள் ஒன்றிணைந்து பாலுறவுக்குள் ஈடுபட்டதன் மூலமாக இவங்க ஒரு கற்பத்தை தரித்து முதல் பிள்ளையை பெறும் பொழுது கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். அப்ப இங்க ஏவாள் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லுகிறவரை நீங்க பாத்தீங்கன்னா, இவன் முன்னாடி ஆண்டவரை நம்பாத ஒரு பேர் வழியாக இருந்தான். நல்ல கவனிங்க. இவர் ஆண்டவரை நம்பல, ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கல. காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவருடைய காரியம் என்னன்னு சொல்லி ஒரு அறிவில்லாத, அறிவு குறைந்த, தேவனை குறித்ததான அறிவில்லாத, நல்ல கவனிங்க, தேவனுடைய மேன்மை என்னன்றதை முழுமையாக விளங்கிக் கொள்ளாத ஒரு சாத்தானுடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்தவள் இவன். என்ன பண்ணான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு என்ன பண்ணா இவன் செவி கொடுத்த ஒரு பெண். அப்படின்னா இந்த பெண் எப்படி நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்ல முடியும்? அப்படின்னா எப்படி இதுக்கு என்ன சாத்தியம் அப்படின்றத நீங்க கவனிக்கிற பொழுது நாங்க 3ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம். எப்படி பார்க்கணும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இவள் ஒரு சாத்தானுக்கு போயிட்டு முதலிடத்தை கொடுத்து அவன் சொன்னதை நான் கேட்டுக்கொண்டிருந்து கடவுளை நம்பாம, கடவுள் பொய்க்காரர், அவர் ஏமாத்துக்காரர் என்ற எண்ணம் உள்ளவளாக தான் தேவனுக்கு எதிரான பாவத்தை துணிகரமாக செய்தவள். அப்படிப்பட்டவள் எப்படி இங்கே கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றார் என்று சொல்லி கர்த்தரை நாமத்தை பயன்படுத்த முடியும்? எப்படி நீங்க கவனிச்சு பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல ஒரு சம்பவத்தை நீங்க பாக்குற பொழுது இவங்க பாவம் செஞ்சது உண்மை, இவங்க பிள்ளை செஞ்சிட்டாங்க, கணவன் மனைவி 2 பேருமே பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன, நல்லா கவனிங்க, கடவுள் பொய்யர், அவர் ஏமாத்துக்காரர் ஆனபடினாலதான் நம்மளை இப்படி வச்சிருக்கிறார் அப்படி சொல்லி இவங்க எண்ணம் கொண்டவர்களாக வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் அந்த துன்மார்க்கனாக செயல்பட்ட அதாவது ஏதேன் தோட்டத்துக்குள்ள முதல் மனித குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்த அந்த சாத்தானுடைய ஆலோசனையை கேட்டு இவர்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த சாத்தானையும் நீதி விசாரிக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளும் ஒரு நாள் வந்த பொழுதுதான் கர்த்தர் மேல் இவர்களுக்கு ஒரு பயம் என்ன செஞ்சிச்சு ஏற்பட்டது. நல்ல கவனி.
அப்ப நீங்க கவனிக்கும் பொழுது இவங்க இந்த காரியத்தை பண்ணிட்டாங்க. ஆனா ஆண்டவர் வந்து இப்ப நீதி விசாரிக்கிறார். நீதி விசாரிக்கிற பொழுது ஒரு காரியத்தை நீங்க பண்ணும்பொழுது நீங்க கவனிக்கலாம். நீங்க சரிதானே? அதாவது நீங்க சொன்னா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, ஏன் சர்ப்பத்தை பார்த்து அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்லி ஏவல் சர்ப்பத்தின் மேல தன்னுடைய பிரச்சனையை என்ன செய்யறாங்க போடுகிறார். அந்த பெண் என்ன பண்ணானா, நான் இதை செய்யல, என்னை ஏமாத்துனது யாரு? இந்த சாத்தான், இந்த சர்ப்பம் என்னை ஏமாத்திருச்சு சொல்லி சொன்னான். சர்ப்பம் என்னை ஏமாத்தினதுனாலதான் நான் இதை என்ன செஞ்சேன், நான் புசித்து என்று சொன்ன அப்படின்னால ஆண்டவர் சர்ப்பத்தை பார்க்கிறார். யாரை பார்க்கிறார்? பாம்பை பார்க்கிறார். சர்ப்பம் என்னது? பாம்பு. பாம்பை பார்த்து கேட்கிறாரு, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஏன் சபிக்கப்பட்டிருப்பாய்னா, நீ நன்மை செய்யாததினாலே உனக்கு மேன்மை இல்லை. அப்படி மேன்மை அதாவது நீ நன்மை செய்திருந்தால் உனக்கு என்ன இருந்திருக்கும்? மேன்மை இருந்திருக்கும். ஆகவே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்ப முதலாவது சாபம் யாருக்கு வந்தது அப்படின்னு நீங்க பார்க்கிற பொழுது, முதல் சாபம் யாருக்கு வந்தது? பாம்புக்கு வந்தது, சர்ப்பத்துக்கு வந்தது. நல்ல கவனிங்க. அப்ப சர்ப்பம் சபிக்கப்பட்டதில் ஒன்று. அந்த சர்ப்பத்துக்கே கோவில் கட்டி கும்பிடுகிற காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த வசனத்தை குறித்த அறிவு அவங்களுக்குள்ள வருமாக இருந்தா அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவது தேவன் முதல் சபிக்கும்படியாக வாயை திறந்து சபிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் சாபமே யாருக்கு வந்துச்சுன்னா பாம்புக்கு வந்தது. அப்ப இந்த பாம்பு சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்டதை நான் ஆராதிப்பேனாக, நானும் சபிக்கப்பட்டவனாகவே என்ன செஞ்சிருவேன், மாறிவிடுவேன் என்ற ஒரு பயம் இந்த உலகத்துக்குள்ள வரணுமா இல்லையா? வரணும். எப்படி வரலாம்? நம்ம மூலமா தான் வர முடியும். சொல்லுங்க. நாம தான் அதை சொல்லி கொடுக்கணும் மற்றவர்களுக்கு. இல்லாட்டி யாருக்கு என்ன செய்ய போறது இல்லை, தெரிய போகிறது கிடையாது. அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா சரிதானே? நல்லா கவனிங்க. இப்ப 2வது பகுதிக்கு வருகிறார். 2வது பகுதி வந்து யாரு பேசுறாங்க? இப்ப சொல்லுங்க. நல்லா கவனிங்க. சரி, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் அப்படின்னு சொல்லி 2வது சாபத்தை, 2வது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டளை யாருக்கு விதிக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா சாத்தானுக்கு விதிக்கிறார். முதலாவது சர்ப்பத்துக்கு, 2வது சாத்தானுக்கு விதிக்கிறார். சாத்தானுக்கு விதிக்கும் வந்து உன் தலையை அவர் என்ன செய்வார்? நசுக்குவார். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான உன் தலையை என்ன செய்வார்? நசுக்குவார்னு சொல்லி சாத்தானுக்கு தேவன் தன்னுடைய நீதியை வழங்குகிறதா என்ன பண்ணக்கூடியதாங்க பார்க்கக்கூடிய நல்ல கவனிங்க. அப்ப சாத்தானால் பாவிக்கப்பட்டதுதான் பாம்பு. அப்ப யார் அங்க ஆலோசனை கொடுத்தது? பாம்பா சாத்தானா ஒரு கேள்வி வரும் பொழுது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சரி, ஆலோசனையை முழுக்க முதல் மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களை தேவனை விட்டு பிரித்து விலப்பண்ணின அந்த பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்தது சாத்தானே அல்லாமல் பாம்பு அல்ல. ஆனால் சாத்தான் அதை செய்தான். ஆனால் சாத்தானால் பாவிக்கப்படுகிறது அது அறிவு, அதாவது 5 அறிவு உள்ள மிருகங்களாக இருக்கட்டும் அல்லது 6 அறிவு உள்ள மனிதர்களாக இருக்கட்டும், அவர்கள் தேவனால் நிச்சயமாக நீதி விசாரிக்கப்படுவார்கள். சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் அவரை விட்டு வீழ்த்துகிறதுக்கு முயற்சி செய்வாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க கூடியிருக்கிறதான சகோதர சகோதரிகளாக நீங்க இருக்கு, உங்களுக்குள்ள ஒருவேளை இந்த காரியத்தை சாத்தான் கொண்டு வருவான், அல்லது சுற்றி இருக்கிற உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு சில நேரங்களில் சாத்தானவன் பாவிக்கப்படுகிறதான ஜனங்களை ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமா அவங்க யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நீதி அவர்கள் மேல் பயங்கரமாக என்ன செய்யும், மறந்துவிடக் கூடாது. சரி, ஆகையினால இதெல்லாம் செய்து முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப கர்த்தருடைய நல்ல கவனி, கர்த்தருடைய அன்பு, அன்புள்ள இருதயம் யாரை சபிக்கிறது தெரியுமா? அடுத்து 3வது யார் திரும்ப சபிக்கிறார்? வந்து அந்த மனிதனை 3வதாக சபிக்கிறார். எப்படி சபிக்கிறார்? எங்க அந்த வசனத்தை நீங்க பாக்குறீங்க, வாசிங்க. வந்து 17ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். நல்ல கவனி. ஏன் உனக்கு பலன் கிடைக்கவில்லை என்றதான ஒரு கேள்விக்கு முதலாவது விஷயத்தை இங்க எங்களுக்கு தெளிவாக கொண்டு வருகிறார். சரி, உன் நிமித்தம் பூமி வந்து சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் பூமி என்ன செஞ்சிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். இதே வார்த்தையை தான் இங்க கொண்டு வருவார். பாருங்க, நீங்க 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது கொண்டு வருவார், வசனத்தை கொண்டு வருவார். நல்ல கவனி. உன் நிமித்தம் பூமி உனக்கு சபிக்கப்பட்டிருக்கும், அதனால சரியான பலன் உனக்கு என்ன செய்யாது, உனக்கு சரியான பலனை கொடுக்காது. அதற்கு காரணம் என்னன்னா, நீ முதலாவது தேவனுடைய உபதேசத்தை, தேவனுடைய ஆலோசனையை நீ கேட்க வேண்டும். 2வது அந்த தேவனுடைய ஆலோசனை, அந்த உபதேசத்தை கேட்ட நீ தேவன் மேல நம்பிக்கை வச்சு அவரை நீ விசுவாசிக்க வேண்டும். ஆதமை போல ஏவாளை போல நீ தேவனை தவறாக என்ன செய்யக்கூடாது. நீ என்னும் அளவுக்கு இன்னொருத்தருடைய சத்தத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது, நீ செவி கொடுக்க கூடாது.
மூன்றாவது, நீ விசுவாசித்த நீ அந்த விசுவாசத்தை எப்படி காண்பிப்ப அப்படின்னா, உன்னுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக, உன்னுடைய கிரியைகளின் மூலமாக, உன்னுடைய செயல்களின் மூலமாக நீ ஆண்டவருக்கு அதை வெளிப்படுத்த முடியும். நீ எப்படி கர்த்தருக்கு நீ கீழ்ப்படுகிற அப்படின்றத, கர்த்தரை எப்படி விசுவாசித்தே அப்படின்றத அடையாளப்படுத்துவதற்கு ஒரு அடையாளம் தேவை. ஏன்னா விசுவாசம் என்பது இருதயத்தில் விசுவாசிக்கிறது. அது யாருக்கும் தெரியாது நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றது. அப்ப யாருக்கும் தெரியாத ஒரு காரியம் தான் விசுவாசிக்கிறது அப்படின்றது. நல்ல கவனி. நான் சொல்லுவேன் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லி. அப்படியா? எப்படி விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா அது என்னத்தை சொல்லி காண்பிக்கலாம் அப்படின்னா, நல்ல கவனி. அதுதான் என்னுடைய கீழ்ப்படிதல் மூலமாக, கீழ்ப்படிதலுக்கு அடுத்து வருகிற என்னுடைய கிரியைகள் மூலமாக தான் என் தேவனுக்கு நான் தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்றதற்கு அடையாளத்தை ஒரு மனிதன் தன்னால் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியுமே தவிர, இயேசு கிறிஸ்துவை இப்படிதான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி வேற எந்த ஒரு காரணம் என்ன செய்ய முடியாது. அவனுக்கு அதை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, காண்பிக்க முடியாது. சரி, நல்ல கவனி. ஐந்தாவது பகுதியில் தான் வருது, அந்த கிரியைகள் மூலமாக தான் அவன் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். மாறாக எந்த ஒரு துன்மார்க்கனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. சரி, இப்ப ஆதாம் அவங்க சபிக்கப்படுகிறான். சரி, ஆதாம் சபிக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சபிச்சார். ஆனாலும் தேவன் அந்த மனிதர்கள் மேல் இரக்கம் உள்ளவராக ஒரு காரியத்தை பண்றாரு. அவங்க நிர்வாணமாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக முதல் அவர் என்ன பண்றாரு சொன்னா, மிருக பலியை அங்கே கொண்டு வருகிறார். என்ன பலியை கொண்டு வருகிறார்? மிருக பலியை கொண்டு வருகிறார். சாரி, வாசிங்க. அதாவது 20ஆம் வசனம், 21ஆவது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்ப தோல் உடைகளை உண்டாக்க முடியாது. தோல் உடை உண்டாக்க முடியாது. எப்படி உண்டாக்கலாம்? மிருகத்தை என்ன செஞ்சாகணும்? பலி செலுத்த வேண்டும். ஒருவேளை இங்கே நாங்கள் புதிய பாட்டுக்கு போகும்பொழுது அங்க பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, ஆனால் நல்ல கவனிங்க, அது ஆட்டுக்குட்டியானவர் இல்ல. அதுக்கு அதாவது அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் அங்கே பிழையாக இருக்கிறது. என்றால் ஆட்டுக்குட்டியானவர் வந்தது 2000 வருடங்களுக்கு முன்பதாக. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் முழு பூரணமான ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை மக்களுக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். அப்ப இங்கே கொடுங்க, அரை நிர்வாணம் மூடப்பட்டது. அரை நிர்வாணம் மூடப்படுவதற்கு ஆண்டவர் தோல் உடைகளை உண்டாக்கினார் சொன்னா, மிருக பலி மூலமாக, மிருகத்தின் பலி மூலமாக தான். அதாவது ஒருவேளை ஆட்டுத்தோலாக இருக்கலாம். ஆட்டுத்தோலை கொண்டு ஆண்டவர் அவர்களுடைய அந்த நிர்வாணத்தை என்ன பண்ணார்? மூடிவிட்டார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க மேல ஆண்டவர் அந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவராக என்ன செஞ்சார்? இருந்தார். பரிதபிக்கப்படக்கூடிய ஜனங்களாக மாறின பொழுது தேவன் அவர்கள் மேல் பரிதாபப்பட்டார். சரி, நல்ல கவனி. அப்ப இந்த காரியத்தை அவர் என்ன பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தோல் உடைகளை உண்டு பண்ணி கொடுத்தார். அப்ப இந்த தோல் உடைகளை உடுத்தின ஆதி மனிதன் ஆதாம். அந்த ஆதாம் ஒருவேளை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆதாமை தான் ஒருவேளை இங்க இருக்கக்கூடியதான அநேக மற்றைய மதத்தவர்கள் தங்களுடைய ஆதி மூல கடவுள் என்று கும்பிடுகிறார்கள் என்பதற்கு ஒரு சாட்சி, ஒரு ஆதாரத்தை நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிற சிவனடி பாதம் என்ற ஒரு மலைக்கு பேர் ஏடம்ஸ் பீக். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆடம்ஸ் பீக், ஆதாமின் பாதம் என்றதுக்கு அர்த்தம். அப்படின்னா ஆதாமுடைய பாதத்தை சிவனடி பாதம் என்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்க முதல் ஆதி மூல கடவுள் சொல்லப்படுகிற அந்த கடவுள் யாராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஆதாமே தவிர அது கடவுளாக இருக்க முடியாது. நல்ல கவனி. என்றாங்க மனிதன், ஏன்னா அவருடைய நாட்கள்ல அவருடைய வளர்ச்சியை நாங்க பார்க்கும்போது அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடு திருமணம் முடிச்சாருன்னு சொல்லி சொல்லப்படுது. மனைவி சொல்லி அது கலத்தோட குறிச்சு சொல்லி இப்படி பலதரப்பட்ட ரீதியில் அவங்க நிறைய அவங்களுடைய வரலாறுகள் என்ன செய்ய கொண்டு வரும். நல்ல கவனி. ஆகவே ஆண்டவர் மனிதரோடு அவருடைய ஆவி எப்பொழுதும் போராடுகிறது இல்லை என்று தேவன் என்ன பண்ணுகிறார்? சொல்லியிருக்கிறார். தேவன் மனிதருடைய ஆவியோடு என்ன செய்ய மாட்டார்? அவர் போராட மாட்டார். ஏன்னா அவர் தேவாதி தேவனாகவே இருக்கிறார். சொல்லுங்க. நல்ல கவனிங்க. அப்ப இந்த மாதிரி தான் ஒரு மாற்றம் மனிதர்கள் மத்தியில் வந்ததுக்கான காரணம் அவருடைய புரிந்து கொள்ளாததுடைய விளைவுதான் இன்றைக்கு அப்படிப்பட்ட புதிய மதங்களை உருவாக்கி மத வழிபாடுகள் என்ன செஞ்சாங்க? ஈடுபட்டாங்க. மாறாக உலகத்தில் இருக்கிற சகல ஜாதி ஜனங்களும் ஒரே ரத்தமாகிய ஆதாமியுடைய ரத்தத்தினாலே தோன்றியதின் நிமித்தமாக ஒவ்வொரு மனிதனும் கர்த்தராகிய, அதாவது தேவனாகிய கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஆதாமின் வம்ச வழியில வரக்கூடிய அவ்வளவு பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்னைக்கு வழி விலகி போய், வழி தவறி போய் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அவங்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லுவதற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு எதிராக யாராவது செயல்படுவாங்களா இருந்தால் வானத்திலிருந்து தேவ கோபம் இறங்கி வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை. ஞாபகம் வச்சுக்கிறது. சரி, நல்ல கவனி. அப்ப சத்தியத்தை சொல்ல வேணும். யார் சொல்லலாம்? நீங்க தான் சொல்ல வேணும். அதைத்தான் நாங்கள் இப்ப கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்லாம விடுவீங்க. நல்ல கவனி. சொல்லுகிறவர்களுக்கு விரோதமா வானத்திலிருந்து தேவ கோபாக்கினை வரும்.
அதாவது யாரு கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லுகிறவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் மேல தேவ கோபாக்கினை வரும் வானத்திலிருந்து. அதே போல சொல்லாம இருக்கிறவர்களுக்கும் அப்படியே நடக்கிறது. நீங்க எல்லாம் யாராவது சொல்லாம இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க மேலேயும் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து என்ன செஞ்சிடும், இறங்கி வரும். இதுல நீங்க யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். நல்லா ஞாபகம், ஏன்னா அதெல்லாம் நாங்க வேதத்துல என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம். நல்ல கவனம். அப்படிப்பட்ட அந்த பெரிய நீதி விசாரிப்பை செய்த தேவனுடைய மகத்துவத்தை கண்டவள் தான் யார், இந்த ஏவாள். ஆனபடினாலதான் இந்த ஏவாள் சொல்றா, நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படிங்கிறா. நல்ல கவனிங்க. ஏன் அப்படின்னா அவளுக்கு தெரியும் கர்த்தர் ஒரு பயங்கரமானவர், அன்புள்ளவர். அதே போல அவர் யாரு, பயங்கரமானவர். கர்த்தருடைய கைகளில் விழுங்கிறது எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அவர் நாங்க சாத்தானை ஏமாத்திட்டான, சாத்தானையே சபிச்சவர், சாத்தானுக்கே விரோதமாக குரல் கொடுக்கக்கூடிய அந்த சாத்தானையை நீதி விசாரிக்கக்கூடிய நீதிபரர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அங்கே ஏவாள் மிகவும் தெளிவாக தெரிந்து வச்சிருந்த நிமித்தம் தான் அவள் இந்த காரியத்தை, நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னது. முதல் மனிதனை தேவன் மண்ணினால உருவாக்கினார். இரண்டாவது இவள் பெற்ற அந்த பிள்ளை மனித வடிவில் முழுமையா வந்தது நிமித்தமாக நான் கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன். ஏன்னா கர்த்தர் தான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும், உலகத்துக்கு கொண்டு வர முடியுமே தவிர எந்த ஒரு தகப்பனாலையும் தாயாலையும் முடியவே முடியாது. அது முதல் வசனமே எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஆதாரப்பூர்வமாக சொல்லி இருக்கிறது. சதானே நல்ல கவனி. அப்படி பெற்றெடுத்த பிள்ளைகளை 2 பிள்ளைகள் பெறாங்க. 2 பிள்ளைகளும் காயினும் ஆபேலும் 2 சகோதரர்கள் வர்றாங்க. அந்த 2 சகோதரர்கள்கிட்டையும் நல்ல கவனிங்க, தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு மார்க்கத்தை இவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப எப்படி கடவுளை விசுவாசிக்கலாம், எப்படி கர்த்தருடைய அந்த அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம கீழ்ப்படியலாம், எப்படி கீழ்ப்படிந்தால் அதற்கு அடையாளமாக தேவனை ஆராதிக்கலாம் அப்படின்றதான ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தும் நோக்கோடு தான் இங்கே முதல் காணிக்கைகள் கொண்டு வரப்படுகிறது. அப்படின்னா தேவனை ஆராதிக்கிறேன், நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா நான் தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்றதுக்கு அடையாளம், நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்றதுக்கான அடையாளம் காணிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப அந்த காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா முதல் நல்ல கவனிங்க, அரை நிர்வாணத்தை மூடும்படியாக மிருகத்தை பழியிட்டு உன் தாய் தகப்பனுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் அவளுடைய பாவங்களை நான் மூடி இருக்கிறேன். அப்படின்னா நீங்க கர்த்தரை சமூகத்துக்கு கொண்டு வரக்கூடியதான காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா நல்ல கவனிங்க. சரி, நீங்க வாசிங்க யாத்திராகமம் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. டக்குனு வாசிங்க. யாத்திராகமம் புத்தகம் 25:2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நல்ல கவனிங்க, மனப்பூர்வமாக உற்சாகமாக யார் காணிக்கைகளை கொண்டு வர விரும்புகிறார்களோ அவர்களிடத்திலே எனக்கு காணிக்கைகளை வாங்கு. இப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய அடி என்ன அப்படின்னா, இங்க மனப்பூர்வமாக உற்சாகமாக கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வராத உங்களிடத்துல காணிக்கை வாங்கிக்கிட்டு இருக்கிறது நினைக்கும் பொழுது பயமா இருக்கு. நிறைய பேர் இங்க மனப்பூர்வமா காணிக்கை கொண்டு வர்றது, உற்சாகமா கொண்டு வர்றதே கிடையாது. உங்ககிட்ட காணிக்கை வாங்கக்கூடாது அப்படின்னா நீங்க மனப்பூர்வமா கொடுத்தா உற்சாகமா கொடுத்தா மட்டும்தான் ஒரு சில காணிக்கை நான் வாங்கலாம். இந்த சட்டம் தேவனுடைய வார்த்தை தானே. அப்படின்னா நீங்க நாளைக்கு ஞாபகம் அடுத்த கிழமை கர்த்தருக்கு சித்தமா நீங்க வரும்பொழுது உற்சாகமா கொண்டு வரதா கொண்டு வாங்க, மனப்பூர்வமா கொடுக்குறாங்க கர்த்தருக்கு கொடுங்க. இல்லைன்னா இந்த பக்கத்தில் இணைஞ்சு காணிக்கை இணைஞ்சிடாதீங்க, கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா இந்த வசனம் என்னை எச்சரிக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துக்கு மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். எப்படி மனப்பூர்வமாக கொடுக்கலாம்? அந்த ஆரம்ப நாட்கள்ல முதல் மனிதர்கள் வாழ்ந்த காலப்பகுதியில் பணம் அங்க பொருளை இல்லை. பணம் என்னன்னு தெரியாது. ஆகவே அவங்க விவசாயம், மிருகங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளாக தான் அவங்க வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இந்த காயின் தன்னுடைய சகோதரனோடு கூட நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என்ன சொல்றது, ஒரு புரிந்துணர்வு இல்ல ஒரு உள்ள மனிதனாய், நல்ல ஒரு சகோதர அன்பு நிறைந்த ஒரு மனிதனாய், ஒரு சகோதரத்துவத்துக்குள்ள அவன் உறுதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இந்த காயின் இருந்திருந்தால் நல்ல கவனிங்க, தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலிடத்துல போய் நான் என்னுடைய பண்டத்தை உனக்கு தருகிறேன், நீ பண்ட மாற்று விதமாக உனக்கிட்ட இருக்கிற நல்ல கொடுமையான ஆடுகளை எனக்கு தான் சொல்லி இணைஞ்சிருக்கலாம், வாங்கியிருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கை அது எப்படிப்பட்டதான காணிக்கை இருக்கணும் பார்த்தீங்கன்னா அது மனப்பூர்வமானதாகவும் உற்சாகமானதாகவும் இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பண்டம் மாற்றி இருக்கலாம், பண்டத்தை மாற்றி என்ன பண்ணிக்கலாம்னா கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போயிருக்கலாம். அப்ப அவனிடத்துல என்ன இருக்கல அப்படின்னா அவன் காயினிடத்துல ஆண்டவரை அவன் முழுமையாக விசுவாசித்தான் என்றதற்கு அடையாளம் எப்படி வெளிப்படுதுன்னா அவன் ஆண்டவரை விசுவாசிக்கவே இல்லாத ஒரு மனிதன். யாரு? காயின். ஆண்டவர் என்ன பண்ணல, ஆண்டவர் விசுவாசிக்கவில்லை. அது விசுவாசிக்காததுனாலதான் ஆண்டவருக்கான காணிக்கை செலவுகள் என்ன செய்யலாம் கொண்டு போகவில்லை. நல்ல கவனிங்க. அப்ப யார் விசுவாசத்தோடு கொண்டு வந்தது? ஆபேல் விசுவாசத்தோடு கொண்டு வந்தான். விசுவாசம் உள்ளவனுக்கு தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். விசுவாசம் இல்லாதவன் கர்த்தரை ஆராதிக்க முடியாது.
விசுவாசம் உள்ளவன் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்றதுக்கு அடையாளம் தான் அவன் காணிக்கைகளை கொண்டு வருகிறது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல சபையில காணிக்கைகள் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. நல்ல கவனிக்க, முதல் மனிதர்களுக்கு காணிக்கை கொண்டு வர சொல்லி கடவுள் நீங்க சொன்னாரான்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லப்படவே எழுதப்படவே இல்லை. ஆனால் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன் என்றதற்கு ஒரு அடையாளமானதை கர்த்தருக்கு முன்னுக்கு கொண்டு போகும் பொழுது அது காணிக்கையாக கொண்டு போகப்படுகிறது. அப்ப காணிக்கை முதல் மனிதர்களிடத்திலிருந்தே அது என்ன செய்யப்படுகிறது? தேவனுடைய கட்டளைகள் பிறப்பிக்கப்படும் முதல்லேயே அவர்கள் காணிக்கைகளை என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்காக கொண்டு வந்தார்கள். அப்ப இன்றைக்கும் காணிக்கைகள் கர்த்தருக்காக என்ன செய்யப்பட வேண்டும்? கொண்டு போக வேண்டும். நல்ல கவனிங்க. அப்படி இருக்கிற பொழுது என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவரால் என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அப்ப இவனுக்கு விசுவாசம் இல்ல, விசுவாசத்தின் கிரியை அங்க சரியான முறையில் செயற்படவில்லை. ஆகவே தேவன் என்ன பண்றாருன்னா, காயினையும் காயினுடைய காணிக்கை என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. அப்ப முதலாவது யார் அங்கீகரிக்கல? தேவன் காணிக்கையவா காயினையா? காயினை அங்கீகரிக்கல. இந்த இடத்துல கூறி வந்திருக்கிற நம்மளை கர்த்தர் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை கர்த்தர் முதல் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ஏற்றுக்கொண்டாதான் என் கையினால் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்வார். என்னையே அவர் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா நான் கொடுக்கிற எந்த பெரிய காணிக்கையா இருந்தாலும் கர்த்தர் அவர் என்ன செய்ய போறதில்லை? ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. மாறாக ஆபேல் ஆண்டவரை விசுவாசித்தான், ஆண்டவருக்கு பயந்தான். காயின் பயப்படவில்லை. நல்ல கவனிங்க, ஆபேலை ஆண்டவர் அங்கீகரித்தார். அதனால் அவனுடைய காணிக்கையும் என்ன செய்யப்பட்டது? அங்கீகரிக்கப்பட்டது. சரி, அப்ப எப்படி அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றத அடையாளம் எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, நல்ல ஒரு காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது என்றதற்கு ஒரு அடையாளம் யாருக்கு தெரிஞ்சு அப்படின்னா, காயினுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னுடைய தம்பி விட்டு காணிக்கை மட்டும் என்ன பண்றான்? ஆண்டவர் வந்து அங்கீகரிச்சுட்டாருன்னு சொல்லி யோசிக்கிறான். அது எப்படி தெரிஞ்சுனா, அப்ப இது அந்த நிமிஷமே நடந்த ஒரு சம்பவம் இல்லை. அந்த நிமிஷமே நடந்த சம்பவம் கிடையவே கிடையாது. நல்ல கவனிங்க, இது பல நாட்கள் அதுல இருந்து போயிருக்கு. அப்படி என்ன தெரியுமா அர்த்தம்? இவன் கொடுத்த காணிக்கை நிமித்தம் சரி இவனுடைய பூமி எப்படிப்பட்டதாக மாறுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாருங்க சொல்றாரு வசந்த 12 வசந்த வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். ஆண்டவர் வந்து இங்க வந்து என்ன சொல்ற வந்து, நீ நிலத்தை பயிரிடும் போது உனக்கு தன் பலனை உனக்கு என்ன செய்யாது? நீ கொடுக்காது அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கீகரிக்கப்படாதது நிமித்தமாக காயினுடைய விளைச்சல் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு. அவனால ஒண்ணுமே என்ன பண்ணிக்க முடியல, சரியான விதத்தில் செயலாற்றிக் கொள்ள முடியல. கஷ்டப்பட்டு அங்க பயிரிடுவோம், ஆனா என்ன செய்யாதுங்க? வருமானம் என்ன செய்யாது? வராது. பயங்கரமான நஷ்டத்துக்குள்ளப்பட்டிருந்தான். ஆபேல பாத்தீங்கன்னா, அவன் ஒரு ஆடுகள் கொண்டு போயிட்டு தேவனுக்கு காணிக்கை கொடுத்தது நிமித்தம் அவனுடைய ஆட்டு மந்தை என்ன செய்ய துவங்கிருச்சு? பயங்கரமா பெருக துவங்கிருச்சு. அப்ப இவன் என்ன செய்ய, அவன் பாக்குறான், நான் போடுற விவசாயம் எனக்கு பெரிய தோல்வியை கொண்டு வருகிறது, எனக்கு ஒரு எந்த விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. ஆனா என் தம்பியுடைய மந்தையில் என்ன பண்ணிட்டு இருக்குது? நிறைய லெவல் ஆசீர்வதிக்கப்படுகிறது அப்படின்றத கண்டான். அப்ப இது அந்த நிமிஷம் நடந்த விஷயமா? இது நல்ல கவனிங்க, அந்த நிமிஷம் நடக்கவில்லை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஆண்டவர் அடையாள பூர்வமாக வெளிப்படுத்துகிறார். தனக்கு ஒருவன் ஒரு காரியத்தை கொடுப்பானாக இருந்தால், சாலை அதை நீ தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிற தெய்வம், நிறைவாக ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை ஆபேலுடைய வாழ்க்கையில இவன் கண்ட பொழுது இவனுக்குள்ள பொறாமை என்ன செய்ய துவங்கிருச்சு? எரிச்சல் என்ன பண்ணிருச்சு? முதல் மனிதனுக்குள்ள முதல் என்னத்துல வந்துச்சு சொல்லுங்க. லூக்கா 6:38 வாசிங்க. லூக்கா 6:38 வெயிட் பண்ணுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மகிழே போடுவார்கள். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நாங்க கர்த்தருக்கு கொடுத்தா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எங்கள் மடியில போடுவாங்களாம். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அழகப்படும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இங்க ஆபேல் தேவனுக்கு முன்பதாக கொண்டு போன அந்த காணிக்கையை தேவன் ஆசீர்வதித்த பொழுது அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆபேல் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொண்டதை காயின் கவனித்த பொழுது அவனுக்கு என்ன பண்ணி எரிச்சல் உண்டாகினதுன்னு நாங்க என்ன செய்யறோம் நாங்க பார்க்கிறோம். அப்ப எரிச்சல் எப்படி வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆலோசனையை பெற்று அப்படின்னா தேவனுடைய உபதேசத்தை பெற்று அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறதை மற்ற ஜனங்கள், நம்மை சூழ இருக்கிற ஜனங்கள் காண்கிற பொழுது அவர்களுக்கு எங்கள் மேல் மிகப்பெரிய எரிச்சல்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உண்டாக்கி கொண்டிருக்கோம். இதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். உன்னை சுத்தி மிகப்பெரிய ஒரு சேனை உண்மையில் எரிச்சலாக வேண்டும், உண்மையில பொறாமை கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாற வேண்டும்.
நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களை நான் பார்த்தா இருக்காது எரிச்சல் வருமா? உங்களை நான் பார்த்தா இருக்காது பொறாம வருமா? அப்படியா வச்சுக்கிறீங்க? கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க நீங்க கொஞ்சம் சனே. ஆனா இன்றைக்கு என்னை சுற்றி இருக்கிற ஒரு சேனை என் மீது எரிச்சலோடு பொறாமையோடு என்னை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த எரிச்சலும் அந்த பொறாமை கண்களும் என்னிடத்துல கிட்ட கூட சேர முடியாத அளவுக்கு கர்த்தருடைய அக்கினி மதில்களாலே என்னை சுற்றி அவர் வேலி அடித்து வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதித்து வருகிறத சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்க வேண்டும். இங்க மேல எரிச்சல் பொறாமை ஒருத்தருக்கு வருதுன்னா ஆண்டவரை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறான்னு அடையாளம். நல்லா கவனிங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரி, அப்ப நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படலாம்னா உங்க அப்பா பிதாவாகி உங்க அப்பா சொல்றாரு அப்படின்னா நீ துன்மார்களுடைய ஆலோசனைக்கு செய்து கொடுக்க போயிடாத. ஏன்னா அவன் என்ன பண்றான்னா அவன் எப்பயுமே ஒண்ணு நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதுன்னு விரும்புறாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட கூடாதுன்னு விரும்புறாரு. சரி, அனுப்பினா உனக்கு தீய தீய சிந்தனையா கொடுத்துட்டு இருப்பான். அதை கேட்டு உட்கார்ந்து இருப்பா நீ கடைசி வரைக்கும் ஒண்ணு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்ப, சுத்திட்டு இருப்ப. நல்லா கவனிங்க. அப்ப நீங்க எப்படி நன்மை செய்யலாம் அப்படின்னா நீ கர்த்தருடைய உபதேசத்தை அவருக்கு நீங்க கீழ்ப்படுகிறதன் மூலமாக, அந்த கீழ்ப்படுதல் உங்களுடைய கிரியைகள் மூலமாக செயல்படுத்துவதன் மூலமாக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா ஆண்டவரை குறித்து நீங்க அறிவை மற்றவர்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க, காண்பிச்சு கொண்டிருப்பீங்க. சரி, ஆண்டவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் அவருடைய ஜனங்கள் மேல சரி மற்ற ஜனங்கள்ல என்ன பண்ணணும், எரிச்சல் அடைய வேண்டும், பொறாமைப்பட வேண்டும். காரணம் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, அப்ப தேவன் என்னை உயர்த்த வேண்டும் என்றால், தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நான் கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன் என்பதற்கு எப்படி காண்கிறோம். நல்ல கவனிங்க. எப்படி கொடுக்கலாம்? காணிக்கையை நான் செலுத்துவதன் மூலமாக தான் நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். என்ன செய்வேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி எனக்கு காண்பிக்கிறேன். என்னது காணிக்கை? முதலாவது காணிக்கை நீ உன்னை தேவனுடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு சபை கூடுதலிலும் நீ கொண்டு வருகிறது மூலமாக நீ வந்தாதான் கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார். நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன் காணிக்கையில கொடுத்தான் போவீங்க, ஒரு போட்டு வாங்க, அதெல்லாம் செய்யல. நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு உன்னை நீ காணிக்கையாக முதலாவது நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப கர்த்தர் முதல் உன்னை அங்கீகரிக்க வேண்டும். அதே பார்த்தா உங்களுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன பண்ணுவார், அங்கீகரிப்பார், அதை ஏற்றுக்கொள்வார். அப்படின்னா நீ ஒவ்வொரு சபை கூடுதலிலும் பரிசுத்த ஒவ்வொரு அவருடைய என்ன சொல்றது சபை கூடுதல் ஒவ்வொரு நாட்களிலும் நீங்க என்ன பண்ண அப்படின்னா நீங்க குடும்பமாக கணவன் மனைவியாக பிள்ளைகளாக தேவ சமூகத்துக்கு உங்களை நீங்க கொண்டு வருகிறது மூலமாக ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கிறதை நீங்க பார்க்கலாம். உங்களுடைய காணிக்கைகளை அவர் அங்கீகரிக்கிறதை உங்களால பார்க்க முடியும். இது ரெண்டை கர்த்தருடைய வாழ்க்கையில அவர் பார்க்கிற பொழுது நீங்க அவரை உண்மையாய் விசுவாசித்து அவரை நீதி உள்ளவர் என்று நீங்க அவரை ஆராதிக்கிற பொழுது என்ன செய்வார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில குறைகள் எல்லாம் அகற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்து வைக்கிறோம், வழி நடத்துவதற்கு ஆரம்பிச்சிருவார். அதை விட்டுட்டு சரி நீங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல தேவ சமூகத்துக்கு வரமாட்டீங்க, தேவ சமூகத்தை தேட மாட்டீங்க, சரி அவருக்கு எந்த ஒரு காரியம் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னா இது என்ன விளங்குது அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு நேராக என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, கொடுத்து வச்சுக்கிறீங்க. அவனை பாக்குறீங்க, பாவியுடைய வழியை பாக்குறீங்க, அவன் நிக்கிறத பாக்குறீங்க, பரியாசக்காரனை நோக்கி பாக்குறீங்க. அதன் விளைவினால் நீங்க எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை தியானிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன செய்வார், தரவல்லவராக இருக்கிறார். அவை ஏன் சரி உனக்கு நல்ல பலன் கிடைக்கவில்லை அப்படின்னா நாம தான் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தாவே அதற்காக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். எல்லாருமே கண்களை